அகாட் வழக்கம் போல ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருப்பா. ஸோ அதே ரூமில் தான் கோகோவும் இருக்கா. அவள் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பா. இது வந்து அகாட்டை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இவளும் ரொம்ப நேரம் பொறுத்து பார்ப்பா. ஆனால் அவள் கம்முன்னு இருக்கிற மாதிரி தெரியல. உடனே திரும்பி கொஞ்ச நேரம் நீ கம்முன்னு இருக்கியா, நான் வந்து ஸ்பெல்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ இப்படி சத்தம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்னால் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இரிட்டேட் ஆகி கோகோ வந்து திட்ட ஆரம்பிச்சிருவா. சரின்ட்டு கோகோவும் மன்னிப்பு கேட்பா. இருந்தாலும் பரவாயில்ல, நீயே உள்ளே இரு, நான் போய் வெளியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அகட் அங்கேருந்து கிளம்பிடுவா. இந்த பக்கம் கோகோ அவளும் வந்து ஸ்பெல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அவளும் எவ்வளோ ட்ரை பண்ணுவா. சரி, நம்மளால தான் இப்போ அகட் வெளியே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீலும் பண்ணிகிட்டு இருப்பா. சரி, நம்ம இப்போதைக்கு ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் எடுப்போம் அப்படின்ட்டு பென் எடுத்து அந்த ஸ்பெல்லை வந்து கேஸ்ட் பண்ண பார்ப்பா. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு அகட் வெளியே காட்டுறாங்க. வெளியே ஒரு நல்ல குட் என்வாயர்மெண்ட், கிளைமேட்லாம் நல்லாவே இருக்குது. அங்கே வந்து அவளோட ஸ்பெல்லை வந்து ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி விண்ட் ஸ்பெல்லை தான் ட்ரை பண்ணுறா. அவள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவ்வளோ அழகாக வந்துருச்சு அந்த ஸ்பெல்லும். ஸோ அவளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பரவாயில்ல நம்ம இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஸ்பெல்லை வந்து கேஸ்ட் பண்ணிட்டோம், இருந்தாலும் இது எனக்கு பத்தாது, நான் இன்னும் நல்லா இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அவளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ தான் பெட்டராக பண்ணாலும் இன்னுமே பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் அவருக்குள்ளே இருக்குது. அவளுக்கான கிளியரான ஸ்டோரி சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி அவளுக்கு இருக்குது. ஏதோ ஒன்று அவளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்காக தான் அவள் வந்து இவ்வளோ ஹார்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அது என்னங்கிறது இன்னும் காட்டல. அப்படியே இந்த பக்கம் கோகோவை காட்டுறாங்க. அவளால் பென்னில் ப்ராப்பராக வந்து எந்த ஒரு ஸ்பெல்லும் கேட்ச் பண்ண முடியல. ஆனால் அவகிட்ட ஒரு ராக்கோ இல்லை ஸ்டிக்கோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்தா அவளால் ப்ராப்பராக வரைய முடியுது. அதுக்கான ரீசன் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து அவள் வந்து கிளாத் கட் பண்ணுற அங்கே ஒரு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. அதனால அங்கே அந்த ராக்ஸையும் மார்க்கிங்ஸ்க்காக யூஸ் பண்ணதுனால அவளுக்கு அதில் அழகாக பண்ண முடிஞ்சிருக்கும். சரின்ட்டு டயர்டாக இருக்குன்னு தூங்கலான்னு பார்க்கும்போது கரெக்டாக கேஃப்ரி அங்கே வந்து என்ட்ரி கொடுத்துருவான். என்ன கோகோ, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, ஆமாம் கேஃப்ரி, ஆனால் என்னால் ப்ராப்பராக வந்து இதை ஸ்பெல்ல வந்து வரைய முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். சரி, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேனே, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் எப்படி ஸ்பெல்ல கேட்ச் பண்ணுறதுன்னு. ஆனால் அதை ஈஸியாக கற்றுக்கணுன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னா, நீ வந்து குக் பண்ண கற்றுக்கணும். குக் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நீ வந்து மேஜிக் பண்ண கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, குக் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம், உனக்கு சாப்பிட பிடிக்கும்ல அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு பிடிக்கும், நீங்கள் குக் பண்ணுறது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் கெஃப்ரி சொல்கிறான், நானே மேஜிக் கற்றுக்கும் போது குக் பண்ணி தான் அதை நான் வந்து மாஸ்டர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா குக்கிங் வந்து உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கிங்கில் நம்ம நார்மலாக சமைக்க மாட்டோம், மேஜிக் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி தான் சமைப்போம். ஸோ இங்கே நீ எங்கெங்கெல்லாம் மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணுறியோ பண்ண பண்ண உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ மேஜிக் ஸ்பெல்லில் வந்து ப்ராப்பராக ட்ரா பண்ணவும் உனக்கு வந்து ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவகிட்ட ஒரு சில நட்ஸை கொடுக்குறா. அந்த நட்ஸை நீ மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி ஃப்ளேமை வச்சு தான் நீ வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கெஃப்ரி சொல்லிடுறான். கோகோவும் சரி, ஃபயர் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு பேப்பரில் வரைய ட்ரை பண்ணுறா. ஒவ்வொரு தடவை அவள் ட்ரை பண்ணும்போது ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணுறா. ஒன்று அந்த ஃப்ளேமோட சைஸ் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா ஃப்ளேமோட சைஸ் கம்மியாக இருக்குது, அதோட டைரக்ஷன் தப்பாக இருக்குது. இந்த மாதிரி பல ப்ராப்ளம் வருது அந்த ஸ்பெல் கேஸ்ட் பண்ணுறதுல. ஸோ ஒவ்வொரு தடையும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறா கோகோ. பல முறை ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக கடைசியாக எப்படி ப்ராப்பராக அவளுக்கு தேவையான அளவு ஃப்ளேம் வர்ற மாதிரி அந்த ஒரு ஸ்பெல்லுக்கு கேஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா. ஸோ அந்த ஸ்பெல்லை கேஷ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக அந்த நட்டையும் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிடுறான். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கெஃப்ரி வந்து ஹெல்ப் பண்ணுறா அதை கட் பண்ணுறதுக்கு. கட் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இப்படி தான் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பெல்லை வந்து மாஸ்டர் பண்ண முடியும். நானும் இப்படி தான் மாஸ்டர் பண்ணேன், இந்த வாட்டர் ஸ்பெல்லெல்லாம் நான் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கெஃப்ரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா கோகோவுக்கு. கோகோவும் பார்த்துட்டு ஓகே, மேஜிக் பண்ணுறதுங்கிறது இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. மற்ற 2 அப்ரசன்டீஸும் உள்ளே வராங்க. சரி, எல்லாருமே இங்கே குக் பண்ணுவோம், எல்லாமே ஒன்றா சேர்ந்து குக் பண்ணுவோம், ஒன்றா சாப்பிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஏன் நம்ம இங்கே சாப்பிட்றதுக்கு பதிலாக வெளியே போய் சாப்பிடக்கூடாது, என்விரான்மெண்ட்டும் நல்லாயிருக்கும், நம்மளும் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே போகிறாங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு. அகட் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பா. நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா மழை வர்ற மாதிரி இருக்கும். இவங்க எல்லாருமே ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. என்னடா இது, இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது, திடீர்னு மழை வர மாதிரி இருக்கே அப்படின்னு மாதிரி டிப்ரெஷன் ஆனோடனே கேஃப்ரி சொல்கிறான், நம்மளாம் வந்து மாயாவிங்க, இதுக்கெல்லாம் வந்து நம்ம பயப்படக்கூடாது, நம்மளாம் ஒரு விச். ஸோ கிளைமேட்டை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு அவன் ஒரு ஸ்பெல்லை கேஸ்ட் பண்ணி அவங்க இருக்கிற இடத்துல மட்டும் மழை வராமல் நல்லா பிரைட்னஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரின்ட்டு அவங்க எல்லாருமே வெளியே போய் சாப்பிட்லான்ட்டு கிளம்புறாங்க. இவங்க எல்லாரும் அங்கே உட்காந்து சாப்பிடும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. அவங்களும் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த இடத்துல அகட் இல்லை. அகட் மட்டும் ஸ்பெல்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தூரத்தில் பார்க்கும்போது ரெயின்போ தெரியுது. ரெயின்போ தெரிஞ்சு வா அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே கோகோவுக்கு ஞாபகம் வருது, இதையே நம்ம வந்து அகட் காட்டக்கூடாது, நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்ட்டு கோகோ வேக வேகமாக அகட்டை தேடி ஓடுறா.
அவங்க இந்த கேஸ்டலுக்கு போகும்போது உள்ள ஒரு ஆள் புதுசா நிக்கிறாங்க இவங்க இருந்த இடத்துல. இத பார்த்துட்டு கோகோ பயந்துர்றா. அ அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, "யார் நீ?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "இல்ல நான் இங்க வந்து ஸ்டூடெண்ட்டா இருக்கேன்." அப்படிங்கிற மாரியெல்லாம் கோகோ சொல்லிட்டு இருக்கா. "உன்ன யார் உள்ள விட்டது? நீ ஒரு அவுட் சைடரா?" அப்படிங்கிற மாரியெல்லாம் அவன் வந்து கேட்குறான். ரொம்பவே டெரரா பேசுறான். கோகோக்கு பயமாயிருது. "யார்றா அவன்? நம்மள எதுக்குடா இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறான்?" அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே, கரெக்ட்டா கெஃப்ரி வந்து என்ட்ரி குடுத்துறான். "ஒண்ணும் இல்ல, அவ வந்து என்னோட அப்ரண்டிஸ் தான். ஸோ நீ அவள பயமுறுத்தாத." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, கெஃப்ரி "உனக்கு யாரு இவ்வளோ அதிகாரத்த குடுத்தது? எனக்கு தெரியாம நீ எதுக்கு புது அப்ரெண்டிஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ற? அது மட்டும் இல்லாம இவ அவுட் சைடர் தானே! ஸோ இவள வெளிய தான் அனுப்பணும். அது மட்டும் இல்லாம இவளோட மெமரீஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணணும், எரேஸ் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி சொல்றான். இத பார்த்தோனே கெஃப்ரியும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "வா உள்ள எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசுவோம்." அப்படிங்கிற மாரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சர்றாங்க. ஸோ கெஃப்ரி நீ பண்ணது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு தெரியுமா? ஒரு அவுட் சைடர மேஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மெமரீஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணணுங்கிறது உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம ரூல்ஸ் படி அதானே அ ரூலு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதையெல்லாம் கோகோ கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி இப்ப கோகோவோட அம்மா வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. இவங்க நம்மனால மட்டும் தான் காப்பாத்த முடியும். அவ கேஸ்ட் பண்ண ஸ்பெல் என்னன்னு தெரிஞ்சா மட்டும் தான் அத அன்டூவும் பண்ண முடியும். ஸோ, இப்ப இங்க கோகோ வந்து மேஜிக் கத்துக்கிட்டா தான் அவங்க அம்மாவ காப்பாத்த முடியும். அது மட்டும் இல்லாம அவளுக்கு மேஜிக் மேல ரொம்பவே ஆர்வம் இருக்கு. அவளோட மெமரீஸ எரேஸ் பண்ணா அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அவளுக்கு போயிரும். ஸோ, இது ஒண்ணும் அவளோட தப்பு இல்லையே அப்படிங்கிற மாரி மொத்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கான். இந்த மேஜிக் உலகத்துல இருக்க முக்கியமான பொறுப்புல யாரெல்லாம் வந்து இந்த மேஜிக்க தப்பா யூஸ் பண்றாங்களோ, அவங்களையெல்லாம் க அவங்களோட மெமரீஸ் எல்லாம் எரேஸ் பண்றது, இந்த மாரி ஒர்க்ல தான் இவனும் இருக்கான். ஸோ, நெக்ஸ்ட் டைம் இவளால ஏதாச்சும் பாதிப்பு வந்ததுன்னா, கெஃப்ரி நான் வந்து அந்த நைட் மொராலிஸ் மாரி தான் நடந்துக்குவேன். அந்த காவலர்கள் மாரி தான் நடந்துக்குவேன். ஸோ, என்னை எதுவும் கோவிச்சுக்காத அப்படிங்கிற மாரி சொல்றான். சரி கேஃப்ரியும் ஒத்துக்கிறான். ஓகே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீ இப்பவே இவளோட மெமரீஸ எரேஸ் பண்ணணும்னு நெனச்சீன்னா, நீ என்னோட மெமரீஸ எரேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றான். ஸோ, அதனால அவனோட ஃப்ரெண்டு ஆக்சுவலி அவன் வந்து கெஃப்ரியோட ஃப்ரெண்டு தான். ஸோ, அதனால 2 பேருமே காம்ப்ரமைஸ் ஆயிக்கிறாங்க. சரி என்னமோ பண்ணி தொல. ஆனா, இவ வந்து மொத்தமும் உன்னோட பொறுப்பு தான். அவளால என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பேத்துக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றா. கெஃப்ரியும் ஓகே நான் கோகோவால எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அத நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி கெஃப்ரியும் சொல்லிர்றான். இந்த பக்கம் அகட்டுக்கு அகட்டுறாங்க. ரொம்ப நேரமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா ஸ்பெல்ல. என்ன ஆயிருது, எல்லாருமே கிட்ட இருக்கிற அந்த ஒரு பெட்டு இருக்கும் தெரியுமா? தெரியாத்தனமா அது ஓடி போயிருது. எங்க ஓடுதுன்னு பார்த்தா, கெஃப்ரியோட ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிருது. அதில வால்லயே என்ன எழுதியிருக்காருன்னா, யாரும் இங்க உள்ள வரக்கூடாது. என்னைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற மாரி எழுதியிருக்கு. ஆனா, அதையும் தாண்டி இவ உள்ள போறா. உள்ள போம்போதே அவர் வந்து பார்த்துட்டாரு. நான் வெளிய யாரும் வரக்கூடாதுன்னு எழுதியிருந்தும் நீ உள்ள வரேன்னா, உனக்கு எவ்வளோ பெரிய தைரியம் இருக்கும்? அப்படிங்கிற மாரி மொறைக்கிறாரு. இல்ல, இல்ல என்னோட பெட்டு உள்ள வந்துருச்சு. அதனால தான் வந்தேன். அப்படின்னு கோகோவும் எக்ஸ்பிளைன் பண்றா எதுக்காக உள்ள வந்தான்னு. அந்த மீன் டைம் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் விண்ட் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அவ வெட்டா இருக்கறனால, அவ உடம்புல இருக்கிற ஈரத்தையெல்லாம் அப்படியே எடுத்துடுறாரு. இத பார்த்தோனே, ஓகே இவரும் ரொம்ப நல்லவரு தான் போல அப்படிங்கிறத கோகோ புரிஞ்சுக்கிறா. ஸோ நீ சொன்ன உனக்கு வந்து மேஜிக்னா ரொம்ப பிடிக்குன்னு. ஸோ எதனால உனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்தது? அது மட்டும் இல்லாம நான் ஒண்ணும் உன்னோட மாஸ்டர் கிடையாது. அடுத்த தடவ நீ வந்து இப்படியெல்லாம் என்னைய கேட்காம உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாரியெல்லாம் வார்ன் பண்ணிர்றாரு. சரி எதுக்காக உனக்கு மேஜிக் பிடிக்குதுன்னு சொன்னியே அத சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஆமா நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது, எங்க அம்மா வந்து ஒரு திருவிழாக்கு என்ன கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்ப ரோட்ல இந்த மாரி லைட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டெப் வைக்க எரிஞ்சுது. ஸோ, அதனால அத பார்த்ததுக்கப்புறம் நானும் இந்த மாரி மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு விட்சா மாறணுங்கிற ஆசை எனக்கு வந்தது அப்படிங்கிற மாரி எக்ஸ்பிளைன் பண்றா. ஆக்சுவலி அந்த மேஜிக்கை இன்வைட் பண்ணதே, அத உருவாக்குனதே யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான். இவனோட ஃபர்ஸ்ட்டு அவனா உருவாக்கப்பட்ட ஒரு மேஜிக் தான் அது. இத பார்த்தீங்கன்னா, ஓ! நம்மளோட மேஜிக்ல இன்ஸ்பயர் ஆன ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாரி அவனுக்கும் ஓரளவுக்கு அவன் மேல பாசம் வர்ற மாரி காட்டுறாங்க. ஆனா, அத வெளிய காட்டிக்க மாட்டேங்கிறான். ஸோ, உண்மையிலேயே உனக்கு மேஜிக்னா புடிக்குமா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டு அவளுக்கு சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் குடுக்குறாங்க. 2 பேரும் சாப்பிட்டு கெளம்புறாங்க. அதுக்கப்புறம் போம்போது கோகோ சொல்றா, "தேங்க் யூ மாஸ்டர்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்புறம் இன்னொரு விஷயம், "நான் ஒண்ணும் உன்னோட மாஸ்டர் கிடையாது. அடுத்து உன்னால ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா, உன்னோட என் மெமரீஸ நான் வந்து எரேஸ் பண்ணிருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் அகட் காட்டுறாங்க. ரொம்ப நேரமா ஸ்பெல்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. புதுசு புதுசா ஸ்பெல்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. எப்பதான் நான் வந்து மாஸ்டர் ஆவேன்? அப்படிங்கிற மாரி அவ வந்து ஏதோ உளறிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனா, அது இப்போதைக்கு எதுவும் காட்டல. அவ ஸ்பெல்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸ்பெல் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டே இருக்கு. இன்னும் நான் பெட்டரா பண்ணணும், இன்னும் நான் பெட்டரா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்லயே அவளும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா.
இவ்வளோ டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது வெளியே யாரோ கதவு தட்டுற மாதிரி ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா அவுட் சைடர்ஸ் வந்து இவங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்க வந்திருக்காங்க. மழை ஹெவியாக பெய்யுது. அதில் நாங்கள் வந்த வண்டியெல்லாம் மாட்டிக்கிச்சு. அதில் நிறைய குழந்தைகளும் மக்களும் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் விச்சு தானே, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆகட்டும் சரி நான் போகிறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்லும்போது, இல்லை குழந்தைங்கள்லாம் இங்கே வரக்கூடாது, நாங்கள் போய் என்னென்னு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை நாம் இவங்கள கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போக பிளான் பண்ணுறாங்க. அதுவும் கேஃப்ரி ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கல. இருந்தாலும் கேஃப்ரியோட ஃப்ரெண்டு சரி வாங்க எல்லாருமே போவோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்படியே அந்த எபிசோடே முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். எப்படி அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றுறாங்க இவங்க மேஜிக் பவர்ஸ் வச்சு.